புதிய பாரதத்தின் விடிவெள்ளி. தமிழக முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்னைக்கே உரிய கருணை உள்ளத்தோடு மக்களின் நன்மைக்காக பல்வேறு நலத்திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதில் முக்கியமான ஒன்று தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஏழை எளிய மக்களும் அனைத்து வசதிகளும் கொண்ட தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று பயன்பெற இத்திட்டம் சிறப்பாக உலகமே போற்றும் வண்ணம் செயல்பட்டு வருகிறது. இச்சேவையில் திருப்பூர் ஸ்ரீ குமரன் மருத்துவமனையும் தன்னை இணைத்துக் கொண்டு ஏழை மக்களுக்கென சிறப்பான சிகிச்சையினையும் கவனிப்பினையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதிநவீன சிகிச்சை கருவிகள், அனைத்து துறையிலும் கைதேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள், அன்பான செவிலியர்கள் என அனைவரும் ஒருங்கிணைந்து செவ்வனே சிறப்பாக சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஓடி ஓடி உழைக்கும் ஏழைகளுக்குத்தான் எலும்பு அதிகமாய் தேயும். அப்படி தேய்ந்து போன மூட்டுகளை மாற்றி அறுவை சிகிச்சையின் மூலம் செயற்கை மூட்டு பொருத்தி அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையினை நமது ஸ்ரீ குமரன் மருத்துவமனையில் பல நோயாளிகளுக்கு செய்துள்ளோம். அப்படி சிகிச்சையால் பயன்பெற்றோரில் ஒரு சிலர் எப்படி மகிழ்வாய் இருக்கிறார்கள் என்பதனை எடுத்துரைப்பதில் பெருமை அடைகிறோம். இவர் பெயர் ராஜகோபால். இவர் நமது மருத்துவமனைக்கு வரும்போது இப்படித்தான் வளைந்த கால்களோடு வந்தார். இது அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவருடைய முழு உருவப்படம். அறுவை சிகிச்சைக்கு பிறகு எப்படி இருக்கிறார் என்பதனை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதோ அவருடைய எக்ஸ்ரே அறுவை சிகிச்சைக்கு பிறகு. எவ்வளவு அழகாக சம்மணமிட்டு அமர்ந்திருக்கிறார். அவர் விருப்பப்படி நாற்காலியில் கால்களை மடக்கி அமர்ந்திருக்கிறார். வேண்டுமானால் நீட்டியும் வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை வேகமாக படிகளில் ஏறி இறங்குகிறார் பாருங்கள். இவரால் இப்போது விரைவாக நடக்கவும் முடியும். இது மட்டுமா, தொடர்ந்து ஸ்கூட்டி வாகனத்தை மிக அழகாக ஓட்டிச் செல்லுகிறார். இவரின் பெயர் சரஸ்வதி. இந்த அம்மையாரும் இப்படித்தான் பாருங்களேன், எவ்வளவு வளைந்த கால்களோடும் வேதனையோடும் நமது மருத்துவமனைக்கு வந்தார்.